ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபதைர்வேதபாரகைः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै. ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஞான வாசிஷ்டம். இறைவணக்கம். யதசர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்றோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவான். ஞான வாசிஷ்டம். ஆறாவது நிர்வாண பிரகரணம். முதலாவது குசுண்டன் கதை. பாடல் 56. தவணரெல்லாம் சுடும்போதில் ஜலதாரணையால் விண்ணுருவேன் குவடு சிதற கால் தெரியில் குன்றம் எனும் தாரணையாலே துவல்கிலாது விண்ணுருவேன் தொல்லை ஞான மேருவுடல் உவரி மூடின் மாருத தாரணையால் மிதப்பேன் உழைவின்றி. குசுண்ட ரிஷி வசிஷ்ட முனிவரிடம் தன்னுடைய வரலாற்றை கூறி வருகின்றார். உன்னுடைய சகோதரர்கள் அனைவரும் போன பிறகும் நீர் மட்டும் நெடுநாள் இருப்பது எப்படி என்று வசிஷ்ட முனிவர் வினவினார். யோக சாதனைகளால் நான் யுகங்கள் மாறினாலும் இருந்து வருகின்றேன் என்று விடை கூறுகின்றார். மகாயுகம் மகா பிரளயம் ஏற்படுகின்ற வரை இருப்பேன். நடுவில் சதுர்யுகங்கள் மாறுகின்ற பொழுதும் நான் இருந்து வருகின்றேன். எப்படி எதனால் எப்படி முடிகின்றது என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறார். யோக சாதனைகளால் என்னால் இருக்க முடிகின்றது. பிரளய காலத்தில் வெப்பம் மிகுதியாகி மழை பெய்யாமல் நீண்ட காலத்திற்கு 100 வருடங்களுக்கு வெப்பமாக இருக்கும். அந்த மாதிரி வெயில் சுடும் பொழுது ஜலதாரணைங்கிறது வருண தாரணை, வருணன உபாசனை செய்து ஜலத்திற்கு மேகங்களுக்கு மழைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வருணனை உபாசனை செய்து அகங்கிரக உபாசனையாக நான் அந்த வருணனாக இருக்கின்றேன் என்று அந்த வருண உபாசனை செய்து அதனால் வருண ரூபத்தை அடைந்து
நான் இருக்கின்றேன். அதே போல குன்றுகள் சிதறுகின்ற அளவுக்கு புயல் காற்று தொடர்ந்து பல வருடங்கள் வீசும் பிரளய காலத்தில் அவ்வாறு கால்திரியில் பெரும் காற்றுகள் வீசுகின்ற பொழுது அசையாத குன்றம் போல குன்றம் எனும் தாரணையால் நல்ல பர்வதாரணை என்று பர்வத்தை உபாசனைக்கு எடுத்துக்கொண்டு அந்த பருவமாகவே நான் இருக்கிறேன் தொடர்ந்து ஒருவன் உபாசிக்கின்ற பொழுது அந்த பருவத்தின் அந்த மலையினுடைய தன்மையை அடைகின்றான். அதனால் அதை அழியாமல் நான் இருக்கின்றேன். அதே போல நீரால் உலகம் மூடப்படுகின்ற பொழுது வாயு தாரணை என்று வாயு உபாசனையினால் நான் மிதப்பேன், ஆகாசத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றேன் என்று இப்படி பிரளயத்தில் உலகங்கள் அழிகின்ற பொழுதும் நான் அழியாமல் இருக்கின்றேன் என்று விளக்கம் கொடுக்கின்றார். 57வது பாடலில் விளக்கம் மேலும் தொடர்கின்றது. பிரளயம் தான் வந்ததெனில் பிரம்மாண்டத்தின் கரை எய்தி துரிசில் தத்துவாந்தம் எனும் துகளில் பதத்தே சுழுத்தி எனும் விரவும் அவத்தையால் நிற்பேன் மீளா வேதா படைப்பளவும் பிரம்மன் படைக்கின் பிரம்மாண்டம் அடைவேன் பறவை பெருங்கூட்டில். பிரளயம்தான் வந்ததெனில் பிரளயத்துக்கு பிரளயம் ஏற்படுகின்ற பொழுது பெரும் புயல் வீசும், ஜலத்தினால் அனைத்தும் மூழ்கடிக்கப்படும் அல்லது வெப்பத்தினால் அனைத்தும் தபிக்கப்படும். அப்படி பிரளயம் ஏற்படுகின்ற சமயத்தில் எப்படி தன்னை காத்து கொள்வேன், யோக தாரணையினால் எப்படி தன்னை நிலைநிறுத்தி கொள்வேன்னு சொன்னார். இப்படி பிரளயம் ஏற்பட்டு அனைத்தும் லயமாகி இருக்கின்ற அந்த சமயத்தில் பிரம்மாண்டத்தின் கரை எய்தி இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லையை அடைந்து, ஏன்னா அனைத்தும் லயமாகி விடுகின்றது, அவ்வியக்தம் மட்டும் இருக்கும். அதனால் துரிசில் தத்துவாந்தம்ங்கிறது தத்துவத்தினுடைய முடிவான பிரம்மபதம் அல்லது பிரகிருதி. தத்துவங்கிறது பஞ்சபூதம், அப்புறம் அதற்கு மேலே அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அகங்காரம், அதற்கு மேலே புத்தி தத்துவம், சமஷ்டி புத்தி தத்துவம், அதற்கும் ஆதாரமாக இருக்கிறது பிரகிருதி. தத்துவாந்தம்ங்கிறது தத்துவத்தின் முடிவு, தத்துவத்தின் எல்லையாக இருக்கக்கூடிய பிரகிருதி, அதற்கும் ஆதாரமாக இருக்கிறது பிரம்மம். அந்த பிரம்ம பதத்தில் அல்லது பிரகிருதி நிலையில் நல்ல உபாசனை எதை எடுத்துக்கொள்கிறோமோ அந்த அடிப்படையில் இங்கு பொதுவாக உபாசனை பிரகிருதி என்பது வரைக்கும் தான். அதனால் பிரகிருத்தியில் லயமாகி இருத்தல், பிரகிருதி உபாசனையினால் ஈஷாவாசிய உபனிஷத்தில் வரப்போகுது. அதெல்லாம் பிரகிருதி உபாசனையினால் பிரகிருத்தியில் லயமாகி இருத்தல் அனைத்திற்கு மூலமான ஏன்னா பஞ்சபூதங்கள் எல்லாம் பிரளய காலத்தில் லயமாகிவிடும். இப்போ எல்லாம் காரண சரீரம், காரண பிரபஞ்சமாக இருக்கும். இந்த காரிய பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம் ரெண்டுமே காரண பிரபஞ்சத்தில் லயமாகி இருக்கும். காரண பிரபஞ்சம்ங்கிறது மாயை, பிரகிருதி தத்துவம் தான். அப்போ பிரகிருதி தத்துவம் அவ்வியக்தமாக அனைத்தும் இருக்கும். அதனால் அவ்வியக்தாத் வியக்தய சர்வாக, அவ்வியக்தத்திலிருந்து அனைத்தும் வருகின்றன, மீண்டும் அவ்வியக்தத்தில் ஒடுங்குகின்றன. அதான் தத்துவாந்தம், தத்துவத்தினுடைய முடிவாக இருக்கிறது. இந்த பஞ்சபூத தத்துவங்கள், அதற்கு மேலே அகங்கார தத்துவம், புத்தி தத்துவம், அதற்கு முடிவாக இருக்கக்கூடிய பிரகிருதி தத்துவம். அந்த பிரகிருதி தத்துவத்தில் சுளுத்தி போல துகளில் பதத்தே சுளுத்தி எனும் விரவும் அவஸ்தையால் நிற்பேன். இவருடைய யோக சாதனையினால் அதில் சமாதியில் இருக்கின்றார். நிர்விகல்ப அந்த சமாதி அவஸ்தையில் இருக்கிற, தூக்கத்தில் இருக்கிற மாதிரி எப்படி விழிப்பு நிலை, கனவு நிலை, இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் இயங்குது. ஆழ்ந்த உறக்க நிலையில் காரண சரீரத்தில் மனது லயமாகி இருக்கின்றது, அது தூக்கத்தில் நடக்கிறது. இவர் யோக சாதனையினால் சமாதி அவஸ்தையில் சுளுத்தியில் இருப்பது போல தன்னை அந்த காரண சரீரத்தில், காரண பிரபஞ்சத்தில், பிரகிருத்தியில் லயமாக்கி கொண்டு இருப்பேன் என்று சொல்லுகின்றார். நல்ல விரவும் அவத்தையால் நிற்பேன், அந்த அவஸ்தையில் நான் இருப்பேன், லய அவஸ்தையில் இருப்பேன். அதற்கப்புறம்
மீளா வேதா படைப்பளவும் பிரம்மம் படைக்கில் பிரம்மாண்டம் அடைவேன். மீண்டும் பிரம்மதேவர் சிருஷ்டி செய்கின்ற பொழுது, அடுத்த சிருஷ்டி வருகின்ற பொழுது பிரம்மாண்டத்தை அடைவேன். எங்கள் பறவை பெருங்கூட்டில் பிரபஞ்சம் திரும்ப வருது, பஞ்சபூதங்கள் வருது, அதில் எல்லா மரம் செடி கொடிகள் எல்லாம் வருது. மீண்டும் இந்த கற்பக விருட்சம் வருகின்ற பொழுது இந்த கூட்டினை மீண்டும் அடைவேன். வேதாங்கிறது பிரம்மன் என்பதற்கு இன்னொரு பேர். வேதா நாலாவதா. வேதா அப்படின்னா பிரம்மா அப்படின்னு அர்த்தம். அந்த பிரம்மாவினுடைய படைப்பளவும் மீண்டும் பிரம்மாவினுடைய படைப்பு வருகின்ற பொழுது பிரம்மனால் படைக்கப்பட்ட அந்த பிரம்மாண்டத்தை நான் அடைவேன். இதே இடத்துக்கு மீண்டும் வந்து விடுவேன். மேற்கொண்டு சொல்லுகின்றார் 58வது பாடல். எனது சங்கற்பத்தாலே இந்த கிரியின் இக்கோட்டில் கன கற்பகம் இப்படி உண்டாம். கற்பம் கற்பந்தோறுமென அனகனே தாரணைகளில் நீ அழியாது இருந்தாய் பல கற்பம். வினவு பிற யோகியர் எல்லாம் வீழ்ந்தது எல்லாம் விளம்பு என்றே. வசிஷ்டர் கேட்கின்றார், எனது சங்கற்பத்தாலே இந்த கிரியின் இக்கோட்டில், இந்த மலைமுகட்டில் இந்த கற்பக விருட்சத்தினுடைய இந்த கிளை, கோடுங்கிறது கிளை, இந்த கிளையில் என்னுடைய சங்கற்பத்தினால் நான் இருக்கின்றேன். கன கற்பகம் இப்படி உண்டாம். கற்பம் கற்பந்தோறும் என ஒவ்வொரு கற்பகாலம், கற்பங்கிறது கற்பகாலம், ஒவ்வொரு கற்ப காலத்திலும் ஒரு கற்பம் முடிஞ்சோன்னா பிரளயம் வரும், திரும்ப அடுத்த சிருஷ்டி வரும், அடுத்த கற்பம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு கற்பந்தோறும் இந்த கற்பக விருட்சத்திலேயே, இந்த மலையில் இந்த கற்பக விருட்சத்திலேயே இந்த கிளையிலேயே நான் மீண்டும் வந்து இருக்கின்றேன் என்று சொன்னவுடனே, அனகனே தாரணைகளில் நீ அழியாது இருந்தாய். என்னுடைய யோக சாதனைகளால், தாரணா சக்தியினால், தியான யோக சாதனைகளால் நீ அழியாது இருக்கின்றாய். பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிகின்ற பொழுதும் நீ அழியாது இருந்து மீண்டும் வருகின்றாய். பல கற்பம் வினவு பிற யோகியர் எல்லாம். அதில் பல கற்பம் அழியாது இருந்தாய், அது அதோட சேர்த்துக்கொள்ளணும். பல கற்பம் அழியாது இருந்தாய், அது ஒரு வாக்கியம். அனகனே, அனகனேனா பாப்பம் அற்றவனே. அகம்னா பாப்பம், அனகம்னா பாப்பம் இல்லாமை. பாப்பம் இல்லாதவனுக்கு அனகன்னு பேர். பகவத்கீதையிலையும் அர்ஜுனனை பார்த்து பகவான் சொல்கிறார், அனகன்கிற வார்த்தை வருது. அனக பாப்பம் இல்லாதவனே, யோக தாரணையினால் நீ பல கற்பம் தோறும் அழியாது இருந்தாய். கேள்வி என்னென்ன? பிற யோகியர் எல்லாம் வீழ்ந்தது எல்லாம் விளம்பு என்றே. மற்ற யோகிகள், உங்களை மாதிரியே மற்ற உன்னுடைய சகோதரர்களே 21 பேரில் நீ இருக்கிறாய், 20 பேர் போயிருக்கிறார்கள், இன்னும் எத்தனையோ யோகிகள்லாம் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இதை மாதிரி ஏன் இல்லைன்னா, நீ மட்டும் ஏன் இருக்கிற, மற்றவர்கள் யாரும் இல்லை. பிற யோகிகர் எல்லாம், மற்ற யோகிகள் அனைவரும் வீழ்ந்தது. அந்த கதை அது எல்லாம்னாக்க அந்த விளம்பு என்ன, அது என்ன காரணங்கிறத முழுமையாக சொல்லுங்கள். முதல்ல இருக்கக்கூடிய எல்லாம்ங்கிறது மற்ற எல்லா யோகிகளும் அதை குறிக்கிறது. எல்லாம் விளம்புனாக்க அதற்கான முழுமையாக தெளிவாக சொல்லு, அறகுறையாக சொல்லாமல் முழுசாக சொல்லு அப்படிங்கிற அர்த்தம். அதற்கான காரணத்தை சொல்லு என்றார் என்று கேட்கின்றார். நீ மட்டும் ஏன் இருக்கணும், அதான் கேள்வி. 59. ஆய புசுண்டன் அதற்குரைக்கும் அழிவில் பரமேஸ்வரன் நியதி. ஏய இதனை யார் கடப்பார், எனக்கு இப்படி அப்படி அவர்க்கே. மேய வருவது ஒளிப்பரிதால் மிகவும் ஏது எப்படி ஆகும். நீயது அங்கு அப்படி என்றே நினைவா நியதி அறுதியிதே. ஆய புசுண்டன் அதற்கு உரைக்கும். அந்த புசுண்ட ரிஷி காக ரூபமாக இருக்கக்கூடிய அந்த புசுண்டன் அவர் சொல்லுகின்றார், அதற்கான பதிலை சொல்லுகின்றார்.
அழிவில் பரமேஸ்வரன் நியதி. இது வேறு ஒன்றும் இல்லை, இது விதினா அவ்வளோதான். ஈஸ்வர நியதி, ஈஸ்வரனால் நியமிக்கப்பட்டது. அதனால் இது என்னுடைய சங்கல்பமோ என்னுடைய யோக சாதனையினால் வந்ததுன்னு சொல்கிறதுக்கெலாம் இல்லை. ஈஸ்வரன் நியதி அப்படி. அதனால் இந்த ஜீவன் இந்த உபாதி அப்படி இருக்கணும் என்று, அதாவது நாம் முயற்சி பண்ணாலும் யோக சாதனைகள் இவர் தான் இவருடைய சங்கல்பத்தில் முயற்சி பண்ணுறார். ஆனால் அப்படி முயற்சி பண்ணணும்னு எண்ணம் வர்றது ஈஸ்வரன் நியதி. எல்லாருக்கும் அந்த எண்ணம் வர்றது இல்லையே. அப்போ மனதில் ஒரு சங்கல்பம் ஒரு எண்ணம் தோன்றுகிறதுனா அந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டு நாம் சங்கல்பம் பண்ணி நாம் செய்தோன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த எண்ணம் வருவதே ஈஸ்வர நியதி. அப்படி இருக்கணும் அப்படி செய்யணுங்கிற நினைவு எண்ணம் வர்றதே ஈஸ்வர நியதி தான். அதில் பரமேஸ்வரன் நியதி, அழிவில்லாத பரம்பொருள் பரமேஸ்வரனுடைய கட்டளை, அவருடைய நியதி, அவருடைய விதி இதுவாகும். ஏய இதனை யார் கடப்பார்? அதனால் ஈஸ்வர நியதியை யாரும் மாற்ற முடியாது. எனக்கு இப்படி அப்படி அவர்க்கே, நான் இப்படி யுகந்தோறும் இருக்கணும்னு ஏன் தலையெழுத்து, அவர்களுக்கு அப்படி தலையெழுத்து, அவ்வளோதான். அதனால் இதை யாரும் மாற்ற முடியாது. ஈஸ்வர நியதி எப்படி இருக்கோ அதை யாரும் மாற்ற முடியாது. அது அடுத்த வரியில் இன்னும் தெளிவாக சொல்கிறார். மேய வருவது ஒழிப்பு அறுதால், என்ன வரணுமோ அது வரும், அதை ஒழித்தல் என்பது அரிது, அதை நீக்குதல் என்பது இயலாது. அரிதால், ஆள்ங்கிறது அசைச்சொல், அரிது, ஒழிப்பு அரிது. மேய வருவதுனா நம்மை தேடி வருவது, பொருந்தி வருவது. ஒழிப்பு அரிது, அதை ஒழித்தல், அதை மாற்றுதல் என்பது, ஈஸ்வர நியதியை மாற்றுதல் என்பது இயலாது, அதை யாரும் மாற்ற முடியாது. மிகவும் ஏது எப்படியாகும் நீ அது அங்கு அப்படியே. எது எப்படி நடக்கணுமோ அங்கே அது அப்படித்தான் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. எது எப்படி நடக்க வேண்டும் என்று ஈஸ்வர நியதி இருக்கிறதோ அது அப்படித்தான் இருக்கும். மிகுதியாக எது எவ்வாறு ஆகுமோ தாங்கள் அதனை அங்கு அவ்வாறே செய்ய முடியும், ஒன்றும் மாற்ற முடியாது. அதனால் எப்போ யார் வர்றது யார் போகிறதுங்கிறது ஈஸ்வர நியதி, அதை யாரும் எதுவும் மாற்ற முடியாது. அவருடைய நியதி என்ன இருக்கோ அப்படித்தான் நடக்கும். நாம் நம்ம சங்கல்பம் நம்மளுடைய முயற்சின்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்கு அந்த சங்கல்பம் முயற்சி பண்ணுறது, முயற்சிக்கான எண்ணம் வர்றது ஈஸ்வர நியத்தியில் தான் இருக்குது. அப்புறம் விதி என்பது அந்தந்த ஜீவனுடைய புண்ணிய பாபத்தினுடைய அடிப்படையில் இருக்குது. அது மாறுகின்ற பொழுது எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கும். ஆனால் இதை யாரும் எதுவும் மாற்ற முடியாது. ஈஸ்வர சங்கல்பப்படி இருக்குது என்றே நினைவாய். நியதி அறுதி இதே. அதனால் நியமத்தின் முடிவு இதுதான். விதியினுடைய முடிவு, விதியின் அறுதினா நிச்சயம், இதுதான் விதியினுடைய நிச்சயம், ஈஸ்வர நிச்சயம். அதை நாம் நம்முடைய சங்கல்பத்தினால் மாற்றுதல் என்பது இயலாது. எது எப்படி நடக்க வேண்டுமோ அது அப்படி, எப்பொழுது எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி அவ்வாறு நடக்கும். ஏதுனா எது எப்படி ஆகும், எப்படி ஆக வேண்டும் என்று இருக்கின்றதோ அங்கு அது அப்படியே, அது அப்படித்தான் நடக்கும். நீ எது அப்படிங்கிறதுல நம்மளுடைய முயற்சியும் இருக்குது. அது நம்முடைய முயற்சியை நினைத்தாலும் அது ஈஸ்வர சங்கல்பத்துக்குள்ளே தான் நம்முடைய சங்கல்பமானது இருக்கின்றது. அதுதான் பதில். அதனால் இது விதி. நான் எவ்வளவு காலம் இந்த சரீரத்தோடு இப்படி இருக்கணுங்கிறது என்னுடைய விதி. மற்றவர்கள் அவர்களுடைய விதிப்படி போன்ற செல்கிறார்கள், வருகிறார்கள், செல்கிறார்கள். அடுத்த பாடம், அடுத்த கேள்வி கேட்கிறார். 60வது பாடம். என்ற புசுண்டன் தனை ஞான விஞ்ஞானத்தை எய்திய நீ துன்று யோகம் தொடர் மனத்தால் தொல்லை இந்த மூவுலகில் நின்றன் உளத்தில் சித்திரங்கள் நேர்ந்தது ஏதே அவையெல்லாம் ஒன்றும் ஒழியாது உரை என்ன உயர்ந்த புசுண்டன் உரை செய்யும் என்ற புசுண்டன் தனை என்று இவ்வாறு ரொம்ப சுருக்கமாக கூறிட்டார். நான் இந்த யோக சாதனை பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லி தன்னை பற்றி எந்த பில்டப்பும் கொடுக்காம ஈஸ்வர சங்கல்பப்படி நடக்கின்றது, நம்முடைய கையில் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன உடனே ஞான விஞ்ஞானத்தை எய்திய நீ. ஞானம்ங்கிறது ஆத்ம ஞானம், தத்துவ ஞானம். விஞ்ஞானம் என்பது லௌகிக்க ஞானம், நல்ல விசேஷ ஞானம். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றிய தனித்த அறிவு, பல கலை துறைகள், கலை ஞானம்.
விஞ்ஞானம்னாலே ஆத்ம ஞானம், தத்துவ ஞானம், அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரே பொருள் பரம்பொருள் மெய்ப்பொருளை பற்றிய ஞானம் ஞானம். விஞ்ஞானம்ங்கிறது அதில் இருக்கக்கூடிய விசேஷத்தை பற்றிய ஞானம், அது லௌகிக்க ஞானம். இப்படி சகல சாஸ்திரங்களையும் கற்று லௌகிக்க ஞானமும் தத்துவ ஞானமும் உடைய நீ, எய்திய நீ. இப்போ சரஸ்வதியோட அருளால் அதெல்லாம் அவர்களுக்கு கிடைத்திருக்குங்கிறத பார்த்தோம். சரஸ்வதி சகல ஞானத்தையும் அருளி இருக்கின்றார். அப்படி எய்தி இருக்கின்ற நீ துன்று யோகம் தொடர் மனத்தால், யோகத்தில் தொடர்ந்து இருக்கின்ற, யோகத்தில் பொருந்தி யோக சாதனையில் தொடர்ந்து இருக்கின்ற அந்த மனத்தினால் தொல்லை இந்த உலகில், தொல்காலமாக நீண்ட நெடுங்காலமாக அனாதியாக இருந்து வருகின்ற இந்த 3 உலகிலும், இந்த எல்லா உலகங்களிலும் நின்றன் உளத்தில் சித்திரங்கள் நேர்ந்தது ஏதே. உன்னுடைய அப்படி 3 உலகங்களும் வந்து போகிறத பார்த்து கொண்டிருக்கின்றாய் நீண்ட நெடுங்காலமாக. அப்படி இருக்கின்ற உனக்கு உன்னுடைய மனதில் இந்த உலகத்தில் நீ சித்திரங்கள்ங்கிறது விசித்திரங்கள் ஆச்சரியம். ஏன்னா உலக அனுபவம் இருக்கே, பல யுகங்களாக பார்த்து கொண்டு இருக்கிறார், எல்லா லோகங்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்படி இந்த உலகத்தில் நீ விசித்திரமாக பார்த்தது என்ன, உன்னுடைய அனுபவத்தை சொல்லுன்னு சொல்கிறார். எதெல்லாம் நீ பார்த்திருக்கிறாய், உன்னுடைய அனுபவத்தை சொல்வாயாக. இல்லை, சித்திரங்கள்ங்கிறது விசித்திரம்ங்கிறது ஆச்சரியம். இந்த உலகத்தில் என்னெல்லாம் ஆச்சரியமான விஷயத்தை நீ பார்த்தாயோ இதெல்லாம் உனக்கு ஆச்சரியமாக தெரிந்ததோ, அதனால் உளத்தில் நேர்ந்தது, உன்னுடைய உளத்தில் உன்னுடைய மனதில் விசித்திரமாக ஆச்சரியமாக எதெல்லாம் நீ உணர்ந்தாயோ அவை எல்லாம் ஒன்றும் ஒழியாது உரை என்ன, அதெல்லாம் எனக்கு சொல்வீர்களாக என்ன என்று வசிஷ்டர் கேட்க, உயர்ந்த புசுண்டர், அந்த உயர்ந்த யோக சாதனையில் இருக்கக்கூடிய மகரிஷியான புசுண்டர் உரை செய்யும், அதற்கு விடை கூறுகின்றார். அதனால் இது ஒரு பல கதைகளில், நம்ம புராண கதைகளில் காகபுசுண்டர் கதை ஒரு சுவாரஸ்யமான கதை தான். அவர் என்னெல்லாம் யுகங்களில் பார்க்கிறார்னு வர்ணனை வரப்போகுது, என்னெல்லாம் உலகத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்த பாடல் 61. கல்லால் நிறைந்த மலை மரம் புல், காணாது இருந்தது இப்புவனம், சொல்லார் ஆண்டு 11,000, வெண்ணீற்றால் துண்ணியது, நல்லாய் வேறே யுகனாலும், நன்னும் காட்டால் நெருங்குற்றது, அல்லா உக நாளிடமின்றி, அச்சலத்திரளால் செறிந்ததுவே. என்ன பார்த்தாய், உன்னுடைய அனுபவம் என்ன, அதுலேயும் உன்னுடைய நீ விசேஷமாக என்ன பார்த்தாய் அப்படிங்கிறத சொல்லு, ஆச்சரியமாக என்ன உணர்ந்தாய் என்பதை சொல்லு என்று வசிஷ்டர் கேட்க, ஆரம்பத்திலிருந்து சொல்கிறார், சிருஷ்டி தொடக்கத்திலிருந்து சொல்லுகின்றார். கல்லால் நிறைந்த மலை மரம் புல் காணாது இருந்தது இப்புவனம். ஒரு காலத்தில் இந்த பூமியானது வெறும் கற்களால் மட்டும் நிறைந்து இருந்தது. மற்ற மலைகளோ மரமோ புல்லோ எதுவுமே இல்லாமல் வெறும் சிறு சிறு கற்களாக நிறைந்து இருந்தது. வேறு எதுவும் இல்லை, வெறும் கற்கள் நிறைந்ததாக இந்த பூமியானது இருந்தது. வெறும் வெட்ட வெடியாக இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்குறோம், நிலா முதலானவைகளை பார்க்குறோமே, அந்த மாதிரி ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது. பெரிய மலைகள் கூட இல்லாமல் சிறு சிறு குவியல்கள் சேர்ந்து இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அதனால் மரம் புல் மலை காணாது இருந்தது இப்புவனம். அப்போ வேறு என்ன தான் இருந்ததுன்னா கல்லால் நிறைந்தது, கற்கள் மட்டும் முழுவதுமாக நிறைந்து வெறுமனே இருந்தது. அதுக்கப்புறம் சொல்லார் ஆண்டு 11,000 வெண்ணீற்றால் துண்ணியது. வேறு வெந்நீர் சாம்பலால் நிறைந்து இருந்தது. 11,000 ஆண்டு சாம்பலால் மூடப்பட்டு இருந்தது. அப்படி சில காலம் இருந்தது. அதுக்கப்புறம் நல்லாய் வேறே யுக நாளும், நல்லாய்னா நல்லவனே, வேறே யுக நாளும், அடுத்து இன்னொரு காலத்தில் 4 யுகங்கள், நன்னும் காட்டால் நெருங்குற்றது. வெறும் வனமாக மரங்கள் செடி கொடிகள்லாம் அதுவும் அடர்ந்த வனமாக 4 யுகங்கள்
இருந்தது. பெரிய நீண்ட நெடுங்காலத்துக்கு ஒன்றுமே இல்லாமல் பொட்டல் வெளியாக இருந்தது. பிறகு மரம் செடி கொடிகளெல்லாம் வந்து அடர்ந்த வனங்கள் நிறைந்ததாக காடாக இருந்தது. அல்லா உக நாள் இடம் இன்றி, அதுக்கப்புறம் 4 யுகங்கள் இடம் இன்றி, இந்த நிலப்பரப்பே இல்லாமல் அச்சலத்திரளால் செறிந்ததுவே, பெரிய பெரிய மலைகளால் நிறைந்து இருந்தது. சமமான சமவெளி நிலப்பரப்பு இல்லாமல் மலைகளால் நிறைந்ததாக 4 யுகங்கள் இருந்தது. அடுத்த பாடல் அடிக்குறிப்பு ஒன்று இருக்கு, அது புராணத்திலிருந்து எடுத்திருக்காங்க. பிருகு சக்கரவர்த்தியினர். ஆமாம், அது வந்து புராணத்தில் வருது. அந்த பிருகு சக்கர இந்த மாதிரி மலைகளாக இருந்ததை அவர் வந்து கோடிக்கணக்கான தனுசுகளால் அந்த மலைகளெல்லாம் பொடியாக்கி சமதளமாக்கினாராம் பூமியை. தனுகு கோடி தனுசு, கோடிக்கணக்கான வில் அம்புகளால் மலைகளை பொடியாக்கி ஒரு சமதளத்தை உண்டு பண்ணி விவசாயம் மக்கள் குடியிருப்புக்கான ஏற்றதா. அதனால தான் பிருத்திவின்னு பேர். இந்த பூமிக்கு பிருத்திவின்னு ஒரு பேர் இருக்கிறதுக்கான பிருத்து சக்கரவர்த்தினால் உண்டாக்கப்பட்டதுனால பிருத்திவின்னு அது புராணத்தில் அப்படி கதை இருக்குது. சமதளமாக இல்லாமல் மக்கள் வசிப்பதற்கு ஏற்றதாக இல்லாமல் இருந்ததை அவர் வந்து ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு சமதளத்தை மலைகளெல்லாம் உடைத்து தூளாக்கி மக்கள் வசிக்கிற மாதிரி சமமாக்கப்பட்டது. அது புராணத்தில் அந்த கதை இருக்குது. அது இங்கே சொல்லப்படலை, அடிக்குறிப்பாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னது சொல்கிறார் 62வது பாடல். அகத்தியனை அன்றியில் உகனால் அகல் விந்தத்தால் மறைந்தது மண், வகுத்த சிருஷ்டி ஒன்றின் மதுமறையோர் விரும்பச் சூத்திரர்கள் இகழ்ச்சி செய்தார் கற்புடைய மகளிர் இச்சித்தன செய்தார், மிகுத்த முனிவ இவை கண்டேன் வேறும் உள்ள விளம்புவனால். அகத்தியனை அன்றியில், அகத்தியன் இல்லாமல், அகத்தியன் பிறகு வந்து ஒரு வேலை பண்ணுறார், அதற்கு முன்னாடி அதனால் அகத்தியன்னா அகத்திய முனிவர் இல்லாமல். உக நாள் 4 யுகங்கள். அகல்னா அகன்ற விரிந்த, விந்தத்தால் விந்தங்கிறது விந்திய மலை மறைந்தது மண். இந்த பூமி முழுவதும் விந்திய மலை, ஏன்னா புராணத்தில் அப்படி கதை இருக்குது. விந்திய மலை வந்து மேருமலையை பார்த்து நாமளும் அது மாதிரி வளரணும் பெருசாகணும்னு சொல்லி விருத்தி அடைந்து கொண்டே போனதான். அதனால் ஒரே மலை பல மலை தொடர்களாக இல்லாமல் விந்திய மலை மட்டும் அகன்று விரிந்து மண்ணை முழுக்க மறைத்து விட்டது. அதுக்கப்புறம் அகஸ்திய முனிவர் தான் வந்து காலால் மிதித்து அமைக்கிறார் பண்ணுறார் அந்த கதை. அதனால் அகஸ்திய முனிவர் வருவதற்கு முன்னாடி 4 யுகங்கள் விந்திய மலையினால் இந்த மண்ணானது மறைக்கப்பட்டிருந்தது, ஒரே மலையினால் மறைக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் இது ஒரு ஆச்சரியம். அதனால் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு வர, சாமானியமான விஷயத்தை சொல்லாமல் எதெல்லாம் முக்கியமானதோ விசித்திரமாக இருந்ததோ அதை மட்டும் சொல்லிட்டு வர்ற. அதே மாதிரி வகுத்த சிருஷ்டி ஒன்று, ஒரு சிருஷ்டியில் என்னாச்சுன்னா மது மறையோர் விரும்ப, மறையோர் வேதம் படிக்கக்கூடிய அந்தணர்கள் மதுவை விரும்பன. சாதாரணமாக அவர்களுக்கு அந்த பழக்கம்லாம் இருக்காது, வேத அத்தியனம் பண்ணி கொண்டு இருப்பார்கள், அது சாமானிய தர்மம். ஆனால் ஒரு யுகத்தில் என்னாச்சு, அவர்கள் மது குடிக்க விரும்பினார்கள். நிறைய மறையோர்கள் அந்தணர்கள் எல்லாம் நிறைய மது குடித்தார்கள். அதை சூத்திரர்கள் இகழ்ச்சி செய்தார்கள். வழக்கமாக சூத்திரர்கள் குடிப்பாங்க, அதை வந்து பிராமணர்கள் நிந்தம் பண்ணி கொண்டு அவர்கள் ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருப்பாங்க. இது சாமானிய தர்மம். ஆனால் விசித்திரமான ஆச்சரியமான விஷயம் என்னான்னு கேட்டதுனால இதை மட்டும் சொல்கிறேன். ஒரு யுகத்தில் ஆமாம், அது ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் ஒரு சிருஷ்டி ஒன்றில் மது மறையோர் விரும்ப, மறையோர்கள் மதுவை விரும்ப சூத்திரர்கள் இகழ்ச்சி செய்தார்கள், அவர்கள் அதை நிந்தித்தார்கள். அதுக்கப்புறம் கற்புடைய மகளிர் இச்சித்தன செய்தார். கற்புடைய மகளிர்னா அவர்கள் கட்டுப்பாடோட ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள், ஆனால் அப்படி இல்லாமல் மனம் போன போக்கில் அவர்கள் விரும்பியதை செய்தார்கள். அப்போ ஒழுக்கக்கேடுங்கிறது ஒரு காலத்தில் கற்புடைய மகளிரிடத்திலேயே, ஏன்னா கற்பில்லாத மகளிர் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு பிரிவு, அவர்கள் ஒரு மாதிரி இருப்பார்கள். ஆனால் குடும்ப பெண்கள் கற்புடைய மகளிர் கற்போடு இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய மனதில் கூட மாறுபாடு வந்தது, இச்சித்தன செய்தார். மிகுந்த
பெருமை மிக்க முனிவரே, இவை கண்டேன். இதெல்லாம் ஒவ்வொரு யுகத்தில் இப்படி விசித்திரமாக சாமானிய தர்மம் இல்லாமல் சாமானிய தர்மமே மாறிப்போய் இந்த மாதிரியான முரண்பட்ட வாழ்க்கை முறைகள் சமூகங்கள்லாம் ஏற்பட்டதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, வேறும் உள்ள விளம்புவனா, இன்னும் சொல்வதற்கு இருக்கு, சொல்லுகின்றேன் சொல்கிறார். அடுத்த பாடல் 60. ஆமாம், கலியுகம். முந்தின யுகத்தில் முந்தின கலியுகத்தில் அதெல்லாம் நடந்திருக்கு. அப்படி இருந்தது. மதி பார்க்கரனை முதலோர்கள் பிறப்பும் மகவான் உபேந்திரர்கள் பதியும் பொற்கண்ணன் கவர்ந்த பாறை பன்றி பறிந்ததுவும் பிதிர் கற்பங்கள் தொறும் வேண்டி பிரித்த மறையை செரித்ததுவும் அதிரும் கடலில் மந்தரத்தால் அமுதம் அழைப்பித்ததும் அறிவே. மதி பார்க்கரனை முதலோ. மதிங்கிறது சந்திரன், பார்க்கரன்கிறது பாஸ்கரன். பாஸ்கரன் தான் தமிழில் அப்படி பார்க்கரன் ஆகிட்ட. பாஸ்கரன் சூரியன். அதனால் சந்திரன் சூரியன் முதலானவர்கள் பிறப்பும். அவர்களும் ஒரு காலத்தில் தோன்றினவர்கள் தானே. அவர்களுடைய தோற்றத்தையும் நான் பார்த்துருக்கிறேன். சூரியன் ஒரு காலத்தில் தோன்றியது, சந்திரன் ஒரு காலத்தில் தோன்றி. இப்போ பிக் பேங் தியரியை பார்த்துருக்கேன். பிக் பேங் பெரு வெடிப்பு ஏற்பட்டதையே பார்த்துருக்கிறேன்னு சொல்கிறேன். சூரிய சந்திரர்கள் உற்பத்தியை பார்த்துருக்கிறேன். அப்புறம் மகவான். மகவான்கிறது இந்திரன். மகங்கிறது யாகங்கிறதா, வேள்விக்கு தலைவனாக இருக்கிறவர், எல்லா வேள்வி பயனையும் ஏற்றுக்கொள்கிறவன். அதனால் இந்திரனுக்கு ஒரு பேர் மகவான். அப்புறம் உப இந்திரர்கள், அசிஸ்டண்ட், அவர்கள் துணை முதலமைச்சர் மாதிரி உப இந்திரர்கள், துணை இந்திரர்கள், உபேந்திரர்கள், இந்திரன் மற்றும் உப இந்திரர்கள், அவர்களையும் பார்த்திருக்கிறேன். பதியும் பொற்கண்ணன் கவர்ந்த. பொற்கண்ணன்கிறது ஹிரண்யாக்ஷன். ஹிரண்யாக்ஷனுடைய தமிழ். ஹிரண்யம்னா பொன். ஆமாம், ஹிரண்யம்னா பொன், அக்ஷங்கிறது கண்ணு. அதனால் பொற்கண்ணன் தமிழில். ஹிரண்யாக்ஷன் தமிழ் அழகாக பொற்கண்ணன் பேர் பண்ணி தமிழாக்கம் பண்ணியிருக்கிறார். பொற்கண்ணன் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. பொற்கண்ணன் அதனால் ஹிரண்யகசிப்பு, ஹிரண்யாக்ஷன். பொற்கண்ணன். பொற்கண்ணன் கவர்ந்த பாறை. பாறைங்கிறது பூமி, பார். இந்த பூமி அதை இப்போ நம்ம இதில் படிக்கிறோமே தசாவதார கதைகளில், அந்த பூமியை நிலத்தை கடலுக்கு அடியில் கொண்டு போயிட்டார். அப்படி நிலப்பரப்பே இல்லாமல் கடலுக்கு அடியில் கொண்டு போயிட்டார். அதனால் பூமியை, பாறை பூமியை அந்த ஹிரண்யாக்ஷன் கவர்ந்து பூமிக்கு அடியில் கொண்டு போனார். மகாவிஷ்ணு பன்றி அவதாரமாக மீண்டும் மீட்டு கொண்டு வந்தார். ஆனால் பன்றி பறித்ததுவும். பன்றிங்கிறது வராக அவதாரம். மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து மீண்டும் பூமியை கொண்டு வந்தது. அதையும் பார்த்துருக்கிறேன். பிதிர் கற்பங்கள். கற்பங்கள் தோறும் வேண்டி பிரித்த மறையை செரித்ததுவும். இந்த கற்பங்கள் தோறும் மனுக்களின் ஆட்சி காலம் தோறும். கற்பங்கிறது ஒரு மனு ஆட்சி காலம். இந்த மறையை பிரித்த மறையை செரித்ததுவும். அந்த இன்னொருத்தன் ஹயக்ரீவன் அப்புறம் இன்னொரு அசுரன், அவன் பிரம்மா வச்சுருந்த அந்த கையில் வச்சுருந்த வேதங்களை பிடுங்கி கொண்டு போயிடுறார். அதுக்கப்புறம் அதை மகாவிஷ்ணு தான் திரும்ப கொண்டு கொடுக்குறார். அது மத்ஸ்ய அவதாரத்தில் அது நடக்குது. அது அந்த கதையும் பிரித்த கற்பங்கள் தோறும் வேண்டி பிரித்தனா. அவன் விரும்பி ஆசைப்பட்டு பிரம்மா கையில் இருந்து எடுத்து சென்ற மறையை, வேதங்களை செரித்ததுவும். மீண்டும் அதை கொண்டு மத்ஸ்யாவதாரமாக சென்று அவனோட சண்டை போட்டு அப்புறம் கொண்டு வர்றார். அதுவும் புராணத்தில் இருக்க கதை. அதை கொண்டு வந்ததுவும். அதிரும் கடலில் மந்தரத்தால் அமுதம் அழைப்பித்ததும். இந்த பார்க்கடல் கடைந்தது, அதையும் அறிந்தேன். மந்தாரமலையால் பார்க்கடலை கடைந்து அமுதத்தை கொண்டு வந்ததும் அறிவேன். அதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் சூரியன் சந்திரனுடைய உற்பத்தியிலிருந்து தேவர்கள், இந்திரன் உப இந்திரர்கள், அவர்களுடைய உற்பத்தி, அவர்களுடைய நிலை, நலப்பத்திங்கிறது அவர்களுடைய நிலையையும், அப்புறம் இந்த ஹிரண்யாக்ஷன்ட்ட இருந்து பாறை பூமியை, நிலத்தை மீண்டும் பன்றி அவதாரமாக வராக அவதாரமாக மேலே கொண்டு வந்ததும், பிறகு மத்ஸ்யாவதாரத்திலிருந்து வேதங்களை திரும்ப கொண்டு வந்ததும், பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்தது. இந்த வரலாறுகளை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த பாடல்
மகத்தின் ஜகத்தின் இவையெல்லாம் வாலர் எனினும் அறிகுவரால் ஜகத்தில் உதித்தோர் உனை முதலோர் தவ நாரதன் பாரத்வஜன் மிகுத்த மரிச்சி புலத்தியன் அத்திரி விண்ணவர்கோன் சனத்குமாரர் உகுத்த மத குஞ்சரமுகன் வேள் பிருங்கி முதலோர் ஓது அறியோர் மகத்தின் மகத்தின மகத்தான மகத்துங்கிற சப்தம் மகத்தின் ஜகத்தின் மகத்தான இந்த ஜகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பெரிய பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தில் இவையெல்லாம் நான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் சாதாரணமான விஷயம்னா இவையெல்லாம் வாலர் எனினும் அறிகுவரார் இதெல்லாம் சாமான்யமாக சிறிய அல்ப ஆயுள் உடையவர்களுக்கு கூட வாலருங்கிறது பாலர் தான் அப்படின்னா குறைவான சிறிய ஆயுள் இவரை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அவரோட ஆயுளை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது வசிஷ்டர் முதலான உங்களை போன்றவர்கள் கூட இதெல்லாம் அறிந்தவர்கள் வசிஷ்டர் முதலான ரிஷிகள் நீங்கள்லாம் கூட இதெல்லாம் அறிந்தவர்கள் அதனால் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை சொல்கிறேன்னு சொல்கிறார். அதனால் இது வரைக்கும் சொன்னதே ஆச்சரியமானது. ஆனால் இதெல்லாம் சாதாரணமான யோகிகளுக்கு கூட தெரிந்த விஷயம். இதற்கு மேலே ஆச்சரியமான விஷயத்தை சொல்லுகின்றேன். அல்ல வாலர் எனினும் அறிகுவரார் சாதாரணமானவர்கள் கூட சிறிய ஆயுள் உடையவர்களும் கூட அறிவார்கள். சாதாரண யோகிகள் கூட இதை அறிவார்கள். இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றிய ஜகத்தில் உதித்தோர் உனை முதலோர் வசிஷ்டர் நீ முதலானவர்கள் யார்? தவம் செய்த தவத்தில் சிறந்த நாரதன், பரத்வாஜ முனிவர், அதான் பாரத்வஜன்கிறது பரத்வாஜ முனிவர். அப்புறம் மரீச்சி, புலத்தியர், அத்ரி, விண்ணவர்கோன் தேவேந்திரன், சனத்குமாரர், உகுத்த மத குஞ்சர முகன் யார்? கணபதி விநாயகர், வேலவன் முருகன், பிருங்கிங்கிற ஒரு ரிஷி, முதலோர் ஓது அறியோர் முதலானவர்கள் முதலான எண்ணில்லாதவர்கள் இவர்கள் தோன்றி வந்து போனதையும் நான் அறிந்திருக்கிறேன்னா. அதனால் இவர்களும் கூட ஏற்கனவே முன்னாடியே வந்துட்டு போயிருக்கிறார்கள். அதெல்லாம் கூட நான் அறிந்திருக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்கிறார். அதெல்லாம் யார் எத்தனை தடவை வந்துட்டு போயிருக்காங்கன்னா வசிஷ்டரே 8 தடவை வந்திருக்காராம். அதனால் நீயே 8வது ஆள்னு சொல்ல போகிறாரு. இப்படி ஒன்றொன்றா சொல்கிறார். 65வது பாடல். அவ்வாறு இந்நாள் சிருஷ்டிகளில் அடைந்தோர்களில் ஓர் எண்ணுண்டோ மெய்வாய் முனியே உன் பிறவி எட்டாகுவது இதுவா விளம்பில் எட்டாகுவது இதுவா இவ்வாறு இவ்வெட்டாம் பிறப்பில் எய்தினோம் இங்கு இருவோரும் உய்வாய் என அன்று உரைத்தது போல் என்றும் என்பால் உற்றனையால். அவ்வாறு இந்நாள் சிருஷ்டிகளில் அவ்வாறு இதுவரையில் வந்த சிருஷ்டிகளில் அடைந்தோர் வந்தவர்கள் வந்து சென்றவர்களில் ஓர் எண்ணுண்டோ அதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கான கணக்கிட முடியாதது. மெய்வாய் முனியே எப்பொழுதும் சத்தியத்தை பேசுகின்ற முனிவனே, உன் பிறவி உன்னுடைய பிறவி விளம்பில் உன்னுடைய பிறவியை பற்றி சொன்னால் எட்டாகுவது இதுவா இது 8வது பிறவி. நீ வசிஷ்டராக வந்திருக்கிறது இது 8வது முறைனா. இதுக்கு முன்னாடி 8வது இதுவா இவ்வாறு இவ்வெட்டாம் பிறப்பில் இப்போ நீ வந்திருக்கிற இந்த 8வது வசிஷ்டராக இப்போ வந்திருக்க 8வது பிறவியில் எய்தினோம் இங்கு இருவோரும் இதே இங்கே 2 பேரும் பார்த்துருக்குறோம். திரும்ப ஒருத்தரை சந்தித்து கொள்கிறோம். ஒய்வாய் என அன்று உற்றது போல் இதுக்கு முன்னாடி 7 பிறவியில் வந்த மாதிரி இப்போ 8வது முறை வந்திருக்கிறார். அதனால் அவர் மாறாமல் இருக்கிறார். வசிஷ்டர் வேறு சரீரங்கள்லேருந்து வந்து போய் கொண்டு இருக்கிறார். அதனால் ஒய்வாய் என அன்று உற்றது போல் இதற்கு முந்தின பிறவிகளில் அந்த காலத்தில் நீ வந்து என்னை பார்த்து இதே மாதிரி நீ 7 தடவை வந்து இதே கேள்வியெல்லாம் திரும்ப கேட்டிருக்கேன்னா அதனால் ஒவ்வொரு பிறவிலையும் வந்து இதே மாதிரி இருந்து இதே மாதிரி கேள்வியை கேட்டிருக்க நானும் சலிக்காமல் பதில் சொல்லியிருக்கிறேன்னா உய்வாய் என அன்று உற்றது போல் என்றும் என்பால் உற்றடையார் இன்றைக்கும் என்னை வந்து பார்த்திருக்கிறாய் வந்து சேர்ந்திருக்கிறாய். ஏற்கனவே நம்ம 2 பேரும் பார்த்திருக்கிறோம்.
அதுக்கப்புறம் சொல்கிறார், 8 பிறவின்னா இப்போ வந்து பிரம்மாவோட மானச புத்திரரா, இந்த 8வது பிறவியில் பிரம்மாவோட மானச புத்திரர் தான் வசிஷ்டர். இப்போ இதற்கு முந்தின பிறவியில் நான் எப்படி இருந்தேன்னு அவர் கேட்கலாமே, அதனால் அதை சொல்கிறார். ஒவ்வொரு பிறவியிலேயே நீ யார் யாருக்கு பிறந்து எப்படி வந்தாய் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பற்றி பேசினா அது ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல, அப்படியா என்ன நம்ம கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன் என்ன, அதனால் அதை சொல்கிறார். அதை மட்டும் ஸ்பெஷலாக விரிவாக சொல்கிறார். அடுத்த பாடல் 66. ஒரு கால் விண்ணில் நின்றுதித்தாய், ஒரு கால் நீரில் நின்றுதித்தாய், செருக்கால் மலை நின்று, ஒரு கால் செந்தி நின்று, ஒரு கால் வந்தனை நீ, இரு காலோடு முக்கால் படைப்பில் இம்மண் மறைந்து மீண்டெடுத்தது, அருட்பால் அமுதம் பன்னிரு கால் கடைந்தார் இவையும் அறிகுவனால். ஒரு கால், ஒரு கால்னா ஒரு பிறவியில் ஒரு சமயம். வசிஷ்ட முனிவராகிய தாங்கள் ஒரு சமயம் ஆகாயத்திலிருந்து விண்ணில் இருந்து உதித்தாய், ஆகாசத்திலிருந்து பிறந்தாய்னா. இப்போ பிரம்மாவோட மானச புத்திரராக இப்போ இருக்கிறாய். முந்தின ஒரு பிறவியில் ஆகாசத்திலிருந்து பிறந்தாய். ஒரு கால் நீரில் நின்று உதைத்தாய், ஒரு கால் தண்ணீரில் இருந்து மீன் மாதிரி அந்த மாதிரி பிறந்து வந்திருக்கிறாய். செருக்கால் மலை நின்று ஒரு கால் ஒரு மலை, மற்றொரு பொழுது கம்பீரமான மலையிலிருந்து வந்தீர்கள், ஒரு மலையிலிருந்து தோன்றி வந்தீர்கள். அப்புறம் செந்தி நின்று ஒரு கால், அக்னியிலிருந்து ஒரு முறை பிறந்து வந்தீர்கள். இரு காலோடு முக்கால், இரு கால்னா 2 கூட்டல் 3 5, இரு காலோடு முக்கால்னா 2 3 படைப்பில் 5 முறை, 5 முறை இம்மண் மறைந்து மீண்டும் எடுத்தது. 5 முறை சிருஷ்டியில் இந்த பூமியானது காணாமல் போய் மறுபடியும் கொண்டு வந்தது. அது சரி. ஒரு கால் செந்தி நின்று ஒரு கால் வந்தடை நீ. இந்த பூமியானது காணாமல் போய் மறுபடியும் அந்த இம்மண் மறைந்து மீண்டு எடுத்தது. இந்த பூமி மறைந்து போய் திரும்ப கொண்டு வந்தது. என்னடா பழைய கதைக்கு போகிறார். முன்னாடி சொன்னார், அது பிரம்மாவோட பிறப்பில் ஒரு கால் விண்ணிலிருந்து வந்தது, ஒரு கால் நீரிலிருந்து வந்தது, ஒரு கால் மலையிலிருந்து வந்தது, ஒரு கால் நெருப்புலேருந்து வந்தது. அது முடிஞ்சது. இந்த பூமியை அந்த பொற்கண்ணன் ஹிரண்யாக்ஷன் மண்ணுக்கு தண்ணீருக்கு கீழே கொண்டு போனானே, அப்படி எத்தனை முறை நடந்ததுன்னா 5 முறை. 5 முறை அவன் வந்து எடுத்து போயிருக்கான், 5 முறை அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இம்மண் மறைந்து மீண்டும் எடுத்தது 5 முறை. அதே மாதிரி அருட்பால் அமுதம் பன்னிருக்கார், இந்த அமுதத்துக்காக பார்க்கடலை கடைஞ்சது 12 முறைனா. பார்க்கடலை கடைஞ்சது ஒரு முறை. ஒவ்வொரு யுகத்துலேயும் நடக்கிறது. ஒவ்வொரு வரலாறும் ஒவ்வொரு யுகத்தில் ஆமாம் ரிப்பீட்டு தான். ஒவ்வொரு யுகத்துலேயும் அது அப்படியே திரும்பி வருகின்றது. அதனால் அப்படி நடந்திருக்கின்றது. இது வந்து அதிகாரி புருஷர்னு சொல்லியிருக்கு. வசிஷ்டர் வந்து சிரஞ்சீவியாக இருக்குது. சிரஞ்சீவிகளில் ஒருத்தர், ஈஸ்வரனால் நியமிக்கப்பட்டவர்களில் வசிஷ்டர் ஒருத்தர். அப்போ அவர்கள் ஆத்ம ஞானிகளாக இருப்பாங்க. உலகத்தை நடத்துறதுக்காக வியாசர் வசிஷ்டரில் அதிகாரி புருஷன் சொல்லிட்டு இதிலே வருது, ஞான வசிஷ்டத்திலே வருது. அதிகாரி புருஷர்னு ஈஸ்வரனால் ஸ்பெஷலாக நியமிக்கப்படக்கூடியவர்களாக ஞானத்தோடு இருப்பார்கள். இந்த உலகத்துக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணுறதுக்காக, இந்த காவியங்களெல்லாம் ஏற்றுவதற்காக ஈஸ்வரனால் ஸ்பெஷலாக நியமிக்கப்பட்டவர்கள். அப்படி சிலர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. அதில் வந்து வசிஷ்டர், வியாசர், அத்ரி, அது ஒரு குரூப் சொல்லுது. அந்த மாதிரி சித்தர்கள் ஒரு கணக்கு. சித்தர்கள் அவர்கள் அந்த யோக சாதனையினால் அந்த யுகமுடி வரைக்கும் இருப்பாங்க. அது இல்லாமல் வசிஷ்டர், வியாசரெல்லாம் வந்து அதிகாரி புருஷர்னு இங்கே புராணத்தில் வருது. இங்கே ஞான வசிஷ்டர்னு சொல்லியிருக்கு. அதே தான் இது. ஆமாம், அதோட தமிழில் அதோட தமிழ் வெர்ஷன் தான். அதாவது அதில் இருக்க பிரதானமான ஞான பாகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டதுனால ஞான வாசிஷ்டம்னு பேர் வச்சுருக்கு. மூலத்தில் வந்து யோக வாசிஷ்டம் தான் பேர் 32,000 ஸ்லோகத்துக்கு.
அதை தமிழில் பண்ணுற பொழுது அந்த ஞான பகுதியை பிரதானமாக எடுத்துக்கொண்டு சொன்னதுனால ஞான வாசிட்டம்னு தமிழில் பேர். ஆனால் அதே தான். ஆமாம் அந்த இல்லை தமிழ் சம்ஸ்கிருதம் ரெண்டு தான், ரெண்டு மொழியும் ஞானமும் தான். இப்போ சொல்கிறோம்ல சம்ஸ்கிருதம் அந்த காலத்தில் அதை படித்து அதை புரிஞ்சுட்டு இப்படி தமிழ் எழுதியிருக்காருன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். இது ரொம்ப எத்தனை 1000 வருஷம் 300-400 வருஷத்துக்கு முந்தினதுன்னு நினைக்கிறேன். ஆளவந்தார்னு ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு. ஆமாம். இதுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு விளக்க உரை, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த கோயிலூர் மரபில் இருந்த ஒரு சாமி அந்த பாஷ்யம் எழுதியிருக்கிறார், விளக்க உரை எழுதியிருக்கிறார், முகவுரையில் இருக்கிற விளக்க உரை எழுதியிருக்கார். அப்போ என்னென்னா இந்த 100 வருஷத்துக்குள்ளேயே அவரும் சம்ஸ்கிருதம் தமிழ் படிச்சிருக்கேன். ஏன்னா அந்த விளக்க உரை சம்ஸ்கிருதத்தில் இருக்க பாஷ்யத்தை அப்படியே ஒட்டி தமிழில் எழுதியிருக்கிறார். அப்போ அவர்களும் சம்ஸ்கிருதத்தில் அந்தளவுக்கு இந்த 100 வருஷத்துக்குள்ளேயே சம்ஸ்கிருத தமிழ் பாண்டித்யம் உடையவர்களாக இருந்திருக்காங்க. வந்துட்டேன். ஆமாம், மகத் மிகுந்த மரிசி தமிழில் இருக்காலோடு முக்கால் 5 முறை படைப்பின் சிருஷ்டியில் இந்த பிருத்திவியானது காணாமல் போய் மீண்டெடுத்தது, மறுபடி வந்தது, அதையும் நான் அறிவேன். அதே மாதிரி அருட்பாலமுதம் 12 கால் கடைந்தார் இவையும் அறிகுவேன். 12 முறை இதற்கு முன்னாடி யுகங்கள் ஒவ்வொரு யுகத்திலையும் இந்த மாதிரி அமுதத்துக்காக பார்க்கடலை கடைந்திருக்கிறார்கள், அதையும் நான் அறிவேன். அதுக்கப்புறம் மீண்டும் அடுத்த பாடல் 67. முக்கால் பொற்கண்ணன் கீழே மொய் மாநிலத்தை கொண்டு அகன்றான், மைக்கார் நிகர் மால் இரேணு கைபால் மகவாய் வந்தான் அருமடங்கு மிக்கான் மீண்டு கலியுகங்கள் நூற்றில் புத்தன் மெய்யெடுத்தான் முக்கார் புறம் மூன்றினும் உள்ளோர் ஒரு கால் போல 30 கால் முக்கால் பொற்கண்ணன் கீழே மொய் மாநிலத்தை கொண்டகன்றார். அப்போ முன்னாடி சொன்ன 5 முறை நிலம் போய் மீண்டும் வந்ததுங்கிறது இயற்கையாக நடந்ததாக இருக்கும், இயற்கை பேரிடராக இருக்கும். இங்கே தான் பொற்கண்ணன் பண்ணதாக சொல்லியிருக்கு. முக்கால் 3 முறை இரண்யாக்ஷன் கீழே மொய் மாநிலத்தை கொண்டு அகன்றான். இந்த நிலத்தை பூமிக்குள்ளே தண்ணீருக்குள்ளே கொண்டு போனார், அப்புறம் மீண்டும் அவர் கொண்டு வந்தார். அது 3 முறை. சென்ற பாடலில் சொன்ன 5 முறை படைப்பில் சிருஷ்டி மண் மறைந்து மீண்டும் வந்ததுங்கிறது இயற்கை பேரிடர். அது பூகம்பம் முதலானவைகளால் ஏற்பட்டதாக இருக்கும். அதுக்கப்புறம் மைக்கார்னா கார் போன்ற கருமை நிறம் உடையவர். நிகர் மைக்கார் நிகர் மால். மைங்கிறது கருமை போன்ற கருமை நிறமுடைய கார்வண்ணனான மால். காரண மேகம், கருமையான மேகத்தை ஒப்ப நிறமுடைய மால். யார்? திருமால் பெருமாள். ரேணுகைபால் ரேணுகாதேவி இடத்தில் மகவாய் வந்தான் அருமடங்கு. 6 முறை அவர் பரசுராமராக பிறந்த பரசுராம அவதாரம்ங்கிறது 6 முறை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மிக்கான் மீண்டு கலியுகங்கள் 100 புத்தன் மெய்யெடுத்தார். இந்த மாதிரி 100 கலியுகத்தில் புத்தர் பிறந்திருக்கிறார். அதாவது மகாவிஷ்ணு புத்த அவதாரமும் தசாவதாரத்தில் ஒரு அவதாரமாக சொல்கிறோம். புத்த அவதாரம் அது 100 கலியுகங்கள் 100 புத்த அவதாரம் செய்தார். 100 முறை இதே மாதிரி புத்தர் வந்துட்டு போயிருக்கிறார். உக்கார் புறம் 3 உள்ளோர் ஒரு கால் போல 30 கால்.
அந்த முப்புறம் எரித்தது அப்படிங்கிற அந்த சிவபெருமான் முப்புறம் எரித்த கதை இருக்கே, அது ஒரு முறை மாதிரி 30 முறை அதே மாதிரி எரிச்சிருக்கிறார். ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு சிருஷ்டியிலையும் அதே அசுரர்கள் வந்திருக்கிறார்கள். திரிபுர தகனம் நடந்திருக்கு 30 தடவை, 30 முறை. எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அடுத்த பாடல் 68. தக்கன் இருக்கால் மகம் அழிந்தான் சசி சேகரனால் சக்கரிக்கு புக்க தோல்வி பத்துளதாம் புராரி உடனே அர்ஜுனருக்கு மிக்க வராக பொருட்டாக விளைந்த வெம்போர் என் காலாம் தொக்க யுகங்கள் தோறும் புருடர் பொந்திக்கு ஈடாம் தொல்வேதம். தக்கன்கிறது தக்ஷயாகம் தெரியுமே, 2 முறை. அவன் இந்த 2 முறைகள் இதே மாதிரி யாகம் செய்து அவன் அழிந்து போயிருக்கிறான். சசி சேகரனால், சந்திரசூடன் சசிசேகரன். சக்கரிங்கிறது சக்கரன்கிறது இந்திரனுக்கு ஒரு பேர், சக்கரத்தை தாங்கி இருக்கிறவர். விஷ்ணுவுக்கும் சக்கரன் பேர் சங்கி சக்ரின்னு. இந்திரனுக்கு ஒரு பேர் இருக்குது, சக்கரன் ஒரு பேர் இருக்குது. சக்கரிங்கிறது இந்திரனை குறிக்கிறது. அந்த சசிசேகரனால் இந்திரன் புக்க தோல்வி பத்துள்ளதாம். அந்த சிவபெருமானிடத்தில் 10 முறை இந்திரன் தோல்வி அடைந்திருக்கிறார். அது ஒரு புராண கதை இருக்குது. 10 முறை தோல்வி அடைந்திருக்கிறார். புராரி உடனே அர்ஜுனருக்கு, அர்ஜுனன் அந்த வராக பொருட்டாக விளைந்த வெம்போர் என் காலாம். புராரிங்கிறது புறங்களை எரித்தவர் சிவபெருமான். சிவபெருமானுக்கும் அந்த மகாபாரத்தில் வருது, அர்ஜுனன் அந்த பாசுபதாஸ்திரம் வாங்கிறதுக்காக தபஸ் பண்ணுறான். அப்போ அந்த ஒரு வராக லீலை பண்ணுறார். வராக வருது, சிவபெருமானும் அதை வேட்டையாட வர்றார், அர்ஜுனனும் வேட்டையாடுகிறான். அந்த கதை. அப்படி சிவபெருமானுக்கும் அர்ஜுனனுக்கும் 8 முறை போர் நடந்திருக்குன்னா, வராக பொருட்டாக விளைந்த வெம்போர் என் காலாம் 8 முறை. ஆமாம், அது வந்திருக்கு. அது வரப்போகுது, பின்னாடி வருது. அதுக்கு அதையும் வருது. ராமாயணத்தோட வந்திருக்கு, பாரதம் எத்தனை இடம் நடந்திருக்குன்னு அடுத்த பாட்டில் வருது பின்னாடி. வெம்போர் 8 முறை அந்த போர் நடந்திருக்குன்னா. தொக்க யுகங்கள் தோறும் புருடர் புந்திக்கு ஈடாம் தொல்வேதம். இந்த வேதமானது ஒவ்வொரு யுகத்திலையும் மனிதனுடைய புத்தி சக்திக்கு தகுந்த மாதிரி வேதமானது இருந்திருக்கிறது. வேதம் ஒரே மாதிரி தான், ஆனால் இவனுடைய புத்தி சக்திக்கு தகுந்த மாதிரி அதை கூடுதலாக குறையாக படிச்சிருக்கிறான். சத்தியயுகத்தில் நல்லா முழுசாக படிப்பான், கலியுகத்தில் அறகுறையாக படிப்பான். அதனால் கிரியா சொல்கிறாங்க, அந்த கிரியையில் அறகுறையாக விடுறது, கூடுதலாக குறையாக பண்ணுறது அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் மந்திரங்களை முறையாக குறையாக சொல்கிறது என்பதெல்லாம் இருக்குது. அதனால் மனிதருடைய புருடர் புந்திக்கு ஈடாம் தொல்வேதம். அந்தந்த யுகத்தில் மனிதர்கள் எப்படி இருந்தார்களோ அவர்களுடைய அறிவுக்கு ஏற்றாற் போல வேதமானது படிக்கப்பட்டது. அடுத்த பாடல், அதுக்கு விளக்கம் அடுத்த பாடலில் கொடுக்குறேன். புத்தி வழியே மறை ஏறி குறையும் புவிச் செய்கையும் ஆங்கே சித்திரங்களாம் இதுபோல் புராணத்திரள் பாடம் பலவாய் அத்தம் ஒன்றாம் முகந்தோறும் அமல ராமாயணப் பெயராய் மெத்து புதுமையால் இலக்கம் ஸ்லோகத்து அறிவு நூல் விளம்பும். புத்தி வழியே மறை ஏறி குறையும். நல்ல யுகங்கள் தோறும் மனிதர்களுடைய புத்திக்கு தகுந்த மாதிரி முழுமையாக படிக்கிறது, அறவரையாக படிக்கிறது, சில விஷயங்களை விட்டு விடுதல் என்பதெல்லாம் ஏறி குறையும். அது ஏறுதல்ங்கிறது அதிகமாகிறது, குறையிறதுங்கிறது குறைவாகிறது. ஏறி குறையும். வேத அத்தியனமே அரைக்குறையாக இருக்கும், மிகுதியாகவோ குறைவாகவோ இருக்கும். புவி செய்கையும் ஆங்கே. மற்ற லௌகிக்க விவகாரங்களோ அப்படித்தான். ஒவ்வொரு யுகத்தில் முழுசாக பண்ணுவான், வரவரையாக பண்ணுவான். அந்த யுக தர்மத்துக்கு தகுந்தாற் போல் மனிதர்களுடைய
சக்தி மாறுபடுகின்றது. புத்தி சக்தியிலிருந்து உடல் சக்தி, மனோசக்தி எல்லாமே மாறுபடுது. அதற்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய செய்கையானது அதுவும் ஏறி குறையும். புவி செய்கையும் ஆங்கே அது மாதிரியே ஏறி குறையுங்கிறத சேர்த்துக்கொள்ளணும். சித்திரங்களாம் இது போல். இதெல்லாம் இதான் விசித்திரம். இதெல்லாம் என்ன விசித்திரம்னா இந்த மாதிரி இருக்கிறத மாறி மாறி வர்றது. உலகம்ங்கிறது மாறி மாதிரி ஒரே மாதிரியும் இருக்கும், அதில் மாறுபட்டும் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும்னு நிச்சயமாக சொல்ல முடியாது, அல்லது ஒரு மாதிரி வராதுன்னு சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் இருக்கும். அதனால தான் மாயை அனிர்வச்சனீயம்னு சொல்கிறோமே. மாயை அனிர்வச்சனீயம்னா மாயா காரியமான ஜெகத்தும் அனிர்வச்சனீயம் தான். ஒரே மாதிரி வருவதற்கும் வாய்ப்பு உண்டு, மாறுபட்டு வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த மாறுபட்ட விஷயங்களை எங்கே சொல்கிறார்? இதுபோல் புராணத்திரள் பாடம் பலவாய். புராண தொகுதியும் பல பாடங்கள், பாடபேதம் பல மிகுந்ததாக இருக்கும். வேதமே மாறி மாறி படிப்பான்னாக்க புராணத்தை சொல்லணுமான்னு. அதனால் புராணத்திரள் பாடம் பலவா. ஒரு யுகத்தில் மிகுதியாக இருக்கும், ஒரு யுகத்தில் குறைவாக இருக்கும். அந்த மாதிரி பாடம் பலவாய். அர்த்தம் ஒன்றாய் யுகம் தோறும். அர்த்தம்னா அர்த்தம். ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு மாதிரி அர்த்தம் பண்ணிக்குவான். அதனால் பாடம் படிக்கிறதுலேயும் கூடுதல் குறைதல் அப்படிங்கிறது இருக்கும். அர்த்தம் செய்து கொள்ளுதலையும் நல்ல புத்தி சக்தி இருந்தால் சரியாக புரிஞ்சுக்குவான். இல்லை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் தப்பாக இருக்குது, கட்டுக்கதை, இல்லை வேறு இப்போல்லாம் கலியுகத்தில் விசேஷமாக சொல்கிறானே அந்த புராணத்தில் அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லி குறையாக சொல்கிறது. அதனால் அர்த்தம் செய்து கொள்வதிலையும் புத்தி சக்திக்கு தகுந்த மாதிரி, யுகத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடுகின்றது. அதுக்கப்புறம் அமல ராமாயண பெயராய். அமல ராமாயணம் என்று இந்த மகாராமாயணம்னு இருந்திருக்கு. மெத்து புதுமையால் இலக்கம்ங்கிறது லட்சம் ஸ்லோகத்து அறிவு நூல் விளம்பும். 100,000 ஸ்லோகம், லட்சம் ஸ்லோகம் புதுமையாக. இப்போ நமக்கு ராமாயணம் கிடைச்சிருக்கிறது 24,000 ஸ்லோகம் தான் சொல்கிறோம், வால்மீகி ராமாயணம். ஆனால் லட்சம் ஸ்லோகத்தோடு இருந்திருக்குன்னா ராமாயணமே. அமல ராமாயணம்னு மகாராமாயணம்னு லட்சம் ஸ்லோகத்தோடு இருந்திருக்கு. அதனால் நிர்மலமான யுகங்கள் தோறும் நிர்மலமான ராமாயண பெயர் பெற்று பொருந்தியதால் 100,000 ஸ்லோகமாக ஞான நூல் சொல்லப்பெறும். அந்த மகாராமாயணம் அமல ராமாயணம்னு 1,00,000 ஸ்லோகத்தோடு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இதை அந்த ராமாயணத்தை செய்ததுன்னா அதுவும் நிறைய வால்மீகி வந்துட்டு போயிருக்காங்கன்னா, நிறைய வசிஷ்டர் மாதிரி நிறைய வால்மீகி நிறைய வந்துட்டு போயிருக்காங்கங்கிறத அடுத்த பாடலில் சொல்கிறார். 70 ஞான ராமாயணம் இதனை நல்வான்மீகி நவின்றது போல் ஆன பிறரும் பன்னிருக்கால் அமைத்தார் பலகால் அழிதலினால் ஈனமில்லா இதற்கிணையாய் இரண்டாவது பாரதம் அதனை மானவியாதன் செய்தது முன் மறைய மற்றோர்களும் உரைத்தார். ஞான ராமாயணம் இதை நல் வால்மீகி நவின்றது போல. இந்த ராமாயணத்தை வால்மீகி சொல்லியிருக்கிற மாதிரி ஆன பிறரும் இன்னும் நிறைய மற்றவர்களும் கூட 12 கால் அமைத்தார். 12 முறை இதே ராமாயணம் எழுதப்பட்டிருக்கு. வேறு வால்மீகிங்கிற பேர்லையோ இல்லை வேறு பேர்லையோ 12 முறை ராமாயண கதை எழுதப்பட்டிருக்கு. அதனால் இப்போயே 300 ராமாயணம் இருக்குங்கிறான். ராமாயணத்தில் வெர்ஷன் பார்த்தா 300 வெர்ஷன் இருக்குது இப்போ நமக்கு கிடைக்கிறது. அவ்வளோ ஒன்று மொழிபெயர்ப்பு இருக்குது. கம்பராமாயணம் அந்த மாதிரி 300 ராமாயணம் இருக்குங்கிறான். இருக்குது அதில் பாடபேதங்கள் மாறுபட்டு இருக்குது. பல கால் அழிதலினால் பல காலம் ஒவ்வொரு காலத்திலையும் அது அழிந்து போகும், மீண்டும் இன்னொருத்தரால் செய்யப்படும். ஆனால் நிரந்தரமாக அழிந்து போகிறதுங்கிறது இல்லை. இன்னொரு மகான் இன்னொரு ரிஷி வந்து அதை மீண்டும் மீட்டெடுத்து செய்வார். அது ஈஸ்வர சங்கல்பம். பல கால் அழிதலினால் 12 கால் அமைத்தார். அதே மாதிரி ஈனம் இல்லா இதற்கிணையாய் இரண்டாவது பாரதம் அதனை மானவியாதன் செய்தது முன் மறைய மற்றோர்களும் உரைத்தார். முன்னாடி வியாசன் செய்த மாதிரி, முந்தின யுகத்தில் வியாசர் செய்த மாதிரி அதே வியாசருங்கிற பேர்லேயே நிறைய பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மற்றவர்களும் மற்ற ரிஷிகளும் கூட பாரதம் செய்திருக்கிறார்கள். அதில் இரண்டாவது பாரதம் அதனை இன்னொரு முறை எழுதியிருக்கிறார்கள். அதில் மகாபாரத்லேயும் பார்த்தா நிறைய பாடபேதங்கள்
ஒரு இதில் இருக்கிறது இன்னொரு இதில் இல்லை. அதிக பாடம்னு இருக்குது, அல்லது நியூன பாடம் குறைந்த பாடம்னு இருக்குது. அதெல்லாம் மற்றவர்கள் செய்தவர்களும் இருக்குது, அதுவும் பலமுறை நடந்திருக்கு. மேற்கொண்டு அடுத்த பாட்டை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முக்திவேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम.